எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ ரீச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்த் ஆன் வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் சர்ச் கன்சோலில். அதுக்கப்புறம் செகண்ட் திங் வந்து ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் எப்படி இருக்குது, லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது கீவேர்ட்ஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேர்ட் திங் வந்து ஆவரேஜ் சிடிஆரோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பேக்லிங்க்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்புறம் ரஃபிங் டொமைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் என்கேஜ்மெண்ட், அதாவது பவுன்ஸ் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கும் எஸ்இஓ சம்மந்தமான டவுட்ஸ் எஸ்இஓ உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்.